தமிழகம் உட்பட நாடு முழுவதும் சிறந்த முறையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தடையின்றி ரேஷன் பொருட்கள் வழங்கும் நோக்கில் மத்திய அரசு அன்னபூர்த்தி எனும் உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் ஏடிஎம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது எப்படி சாத்தியம்? வாங்க காணலாம். பொதுவாக ரேஷன் கடையில் நீண்ட வரிசையில் காத்திருப்பது, ஊழியர்களின் விடுமுறை காரணமாக பொருட்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவது, எடையில் முறைகேடுகள் மற்றும் தரம் குறைந்த பொருட்கள் வழங்கப்படுவது போன்ற புகார்களை தீர்ப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. உணவுப் பொருட்கள் விநியோகிக்கும் இந்த ஏடிஎம் இயந்திரமானது வங்கி ஏடிஎம் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் செயல்முறை 4 முக்கிய தன்மைகளை கொண்டது. அதாவது, முதலில் பயனாளிகள் இயந்திரத்தில் உள்ள திரைகள் தங்களது ரேஷன் கார்டு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும். பின்னர் விரல் ரேகை அல்லது கண் விழித்திரை மூலம் பயனாளியின் அடையாளம் உறுதி செய்யப்பட்டு அதன் பிறகு பயனாளிக்கு மாதம் எவ்வளவு அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த தகவல் திரையில் தோன்றும். பயனாளி தனக்கு தேவையான அளவை தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்த பின்னர் இயந்திரத்தின் கீழ் பகுதிகள் பையை வைத்தால் சில வினாடிகளில் தானியங்கி மூலம் சரியான எடையில் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் தானிய ஏடிஎம் ஹரியானா மாநிலத்தில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டது. இதன் பின்னர் ஒடிசா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், குஜராத் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இது நடைமுறைக்கு வந்துள்ளது. இதில் முக்கிய சிறப்பம்சங்கள் என்னவென்றால், ஒரு இயந்திரம் ஒரு நிமிடத்திற்கு சுமார் 25 கிலோ முதல் 50 கிலோ வரை பொருட்கள் வழங்கும் திறன் கொண்டது. இதனால் மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இயந்திர கட்டுப்பாட்டில் பொருட்கள் வழங்கப்படுவதால் எடையில் 1 கிராம் கூட, அதாவது 99.9 விழுக்காடு துல்லியமாக வழங்குகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ரேஷன் பொருட்கள் வாங்குவோர், வாங்காதோர் யார் என்பதை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் என்றும், அனைத்தும் கணினி முறையில் கண்காணிக்கப்படுவதால் முறைகேடுகளை தடுக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது.